இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. 20 லட்சம் ரிங்கிட் செலவில் சிப்பாங்கில் புதிய பந்தய தளம். நாட்டில் மோட்டார் பந்தய விளையாட்டை வலுப்படுத்தும் முயற்சியாக அடுத்த ஆண்டு சிப்பாங் பகுதியில் அதற்காக ஒரு புதிய தளத்தை உருவாக்க இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் திட்டமிட்டுள்ளது. சிப்பாங் அனைத்துலக பந்தய வளாகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் இருந்து 20 லட்சம் ரிங்கிட் இத்திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் என்று துணை அமைச்சர் அடாம் அட்லி தெரிவித்தார். தற்போது சிப்பாங்கில் புதிய திட்டம் ஒன்றை நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். 2026ஆம் ஆண்டுக்குள் சிப்பாங் பகுதியில் ஒரு புதிய பந்தய தளத்தை அமைக்கும் திட்டம் இது. இதற்கான ஒதுக்கீடு 20 லட்சம் ரிங்கிட் ஆகும். இந்த நிதி சிப்பாங் அனைத்துலக தளத்தில் சொந்த ஒதுக்கீட்டில் இருக்கும் வழங்கப்படும் என்று அடாம் அட்லி கூறினார். அத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டால் எதிர்காலத்திற்கு பிறகு மாநிலங்களிலும் பிற மாநிலங்களிலும் இது மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று அடாம் அட்லி தெரிவித்தார். பந்தய தளத்தை அமைப்பது தொடர்பான பரிந்துரையை இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை மீண்டும் மதிப்பாய்வு செய்வது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது அடாம் அட்லி அவ்வாறு பதிலளித்தார். வணிக வகுப்பு பயணிகளுக்கு சிறப்பு கட்டண தள்ளுபடி. ERL உடனான கூட்டாண்மையில் பத்திக் ஏர் புதிய அறிவிப்பு. வணிக வகுப்பு பயணங்களுக்கு சிறப்பு கட்டண தள்ளுபடி வழங்கும் முதல் மற்றும் ஒரே நிறுவனமான பத்திக் ஏர் திகழ்கிறது. பத்திக் ஏர் விமான நிறுவனம் விரைவு ரயில் இணைப்பு சேவையான ERL உடன் இணைந்து வர்த்தக பயணிகளுக்கான வசதியையும் அனுபவத்தையும் உயர்த்தும் புதிய ஒத்துழைப்பை அறிவித்துள்ளது. அவ்வகையில் பத்திக் ஏர் வணிக வகுப்புக்கான பிளெக்சி டிக்கெட்டுகளை வாங்கும் பயணிகளுக்கு KLIA எக்ஸ்பிரஸ் ரயில் பயணத்தில் 25% வரை தள்ளுபடி கிடைக்கும். அதோடு KL சென்ட்ரலில் இருந்து KLIA வரை வெறும் 28 நிமிடங்களில் செல்லும் வேகமான இணைப்பை அது வழங்குகிறது. வணிக வகுப்பு பயணிகளுக்கு செக்-இன் சோதனையில் முன்னுரிமை, தாராளமான பயண பை அலவன்ஸ், ஓய்வறை வசதி மற்றும் மறு முன்பதிவுக்கான தளர்வான வசதி ஆகிய சிறப்பு சலுகைகளும் கிடைக்கும். தவிர KL சென்ட்ரலில் நகர செக்-இன் சேவை மூலம் பயணிகள் தங்கள் சுமைகளை ஒப்படைத்து விமானம் ஏறுவதற்கான நுழைவு அட்டைகளை பெற்றுக்கொள்ளலாம். இது நகரத்திலிருந்து விமான நிலையத்துக்கான பயணத்தை இன்னும் எளிதாக்குகிறது. பாசிர்புத்தேயில் மருமகனை பாராங்கதியால் தாக்கிய வளர்ப்பு மாமா. கடந்த செவ்வாய்க்கிழமை பாசிர்புத்தே கம்போங் குலிம் பகுதியில் பழைய பகையின் காரணமாக தனது வளர்ப்பு மாமாவால் தாக்கப்பட்ட ஆடவர் ஒருவர் படுகாயங்களுக்கு ஆளாகியுள்ளார். அந்த 55 வயதான சந்தேக நபர் 44 வயது மதிக்கத்தக்க பாதிக்கப்பட்டவரின் வீட்டிற்கு வந்து அவரை பலமுறை பாராங்கத்தியால் தாக்கியதாக பாசிர்புத்தே மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜைசுல் ரிசால் ஜக்காரியா தெரிவித்தார். தொடக்க கட்ட விசாரணையில் இந்த தாக்குதல் பழைய பகை மற்றும் நீண்ட நாள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக நடந்தது எனவும் சந்தேக நபர் பாதிக்கப்பட்டவரின் தாயின் வளர்ப்பு சகோதரர் என்றும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்து பொதுமக்களிடம் இருந்து அவசர அழைப்பு கிடைக்கப்பட்ட உடனேயே போலீசார் விரைந்து தப்பிச் சென்ற சந்தேக நபரை சில மணி நேரங்களுக்கு பின்பு அவரது வீட்டிலேயே கைது செய்தனர். காயமடைந்தவர் அருகாமையில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதை தொடர்ந்து இவ்வழக்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு மேல் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் புதன்கிழமை முதல் அடுத்த ஒரு வாரத்திற்கு போலீஸ் தடுப்பு காவல் உத்தரவில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது. 35 ஆண்டுகளாக காத்திருந்த பாண்டிமுனி வேட்டைக்காரன் காளியம்மன் ஆலயத்தின் வரலாற்று சாதனை. சுமார் 35 ஆண்டுகள் நீண்ட பயணத்திற்கு பிறகு ஓம் ஸ்ரீ பாண்டிமுனி வேட்டைக்காரன் காளியம்மன் ஆலயம் போர்ட்டுகலான் பண்டமாரானில் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் கண்டுள்ளது. அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை அன்று கோலாகலமாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தில் சுற்று வட்டார பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து சிறப்பித்தனர். இந்த ஆலயம் மறைந்த பூசாரி வி மாயாண்டி அவர்களால் 1990ஆம் ஆண்டு கிம்சுவான் பகுதியில் நிறுவப்பட்டது. பின்னர் பல இடமாற்றங்களை சந்தித்த இந்த ஆலயம் 2000ஆம் ஆண்டு பக்தர் ராஜகேசவன் வழங்கிய லாரங் காப்பி 4 பகுதியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டது. அந்த இடத்தில் ஆலய நிர்வாகம் மாயாண்டி பூசாரியின் மகன் ஜோயாதி குமார் தலைமையில் முழுமையாக நடத்தப்பட்டது. இந்நிலையில் மடானி அரசாங்கத்தின் ரிபி என்னும் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு வழங்கப்படும் மானிய உதவியுடன் கடந்த ஆண்டு அக்டோபரில் திருப்பணி தொடங்கியது.
தனியார் நிறுவனங்கள் மற்றும் உள்ளூர் மக்களின் கூட்டு முயற்சிகள் கடந்த செப்டம்பரில் ஆலயத்தின் புதிய நிரந்தர கட்டடம் நிறுவப்பட்டுள்ளது. திருப்பணி முடிந்து மகா கும்பாபிஷேகம் கண்டிருப்பதால் ஆலய நிர்வாகம் அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் ஆதரவு அளித்தவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டது. KLIA ஏரோ ட்ரெயின் திட்டத்தில் ஊழல் இருந்தால் SPRM விசாரிக்கும், அசாம் பாக்கி எச்சரிக்கை. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் ஏரோ ட்ரெயின் திட்டத்தில் ஊழல் அல்லது தவறான நிர்வாகம் இருப்பது கண்டறியப்பட்டால் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரணை நடத்த தயாராக இருப்பதாக அதன் தலைவர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்தார். ஆயினும் இதுவரை எந்தவொரு தரப்பிலிருந்தும் திட்டம் தொடர்பான புகார்கள் எதுவும் பெறப்படவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் அனைத்து குற்றங்களையும் SPRM மீது சுமத்த வேண்டாம் என்று சில பிரச்சனைகள் நிர்வாக குறைபாடுகளுக்காக இருக்கலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. போக்குவரத்து அமைச்சர் அந்தோனிலோ மலேசிய விமான நிலைய ஹோல்டிங்ஸ் பிரிகத் மீது நிலப்பரப்பு பொது போக்குவரத்து முகமை விசாரணை தொடங்குமாறு உத்தரவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜூலை 1 மீண்டும் இயக்கம் தொடங்கிய ஏரோ ட்ரெயின் சேவை சமீபத்தில் பலமுறை கோளாறு ஏற்பட்டதை தொடர்ந்து இம்முடிவு எடுக்கப்பட்டது. அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதில்லை என்றால் மலேசியா அதிக வரி சுமையை சந்தித்திருக்கும் தொழில்துறை அமைச்சர். அமெரிக்காவுடனான வணிக ஒப்பந்தத்தில் மலேசியா கையெழுத்திடாமல் இருந்திருந்தால் நமது நாடு அதிகமான வரி சுமையை சந்தித்திருக்கும் என்று முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தெங்கு ஜஃபருல் அசீஸ் தெரிவித்தார். மலேசியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வணிக ஒப்பந்தத்தின் மூலம் 25% இருந்த சுங்க வரி 19% குறைக்கப்பட்டு 22 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 1711 பொருட்கள் வரி விலக்கில் சேர்க்கப்பட்டுள்ளன. ஒப்பந்தம் தாமதமாகி இருந்தால் சுங்கவரி 50 அல்லது 100 விழுக்காடு வரை உயர்ந்திருக்கக்கூடிய அபாய நிலை ஏற்பட்டிருக்கும் எனவும் இது நமது நாட்டின் ஏற்றுமதி, போட்டித்திறன் மற்றும் வேலைவாய்ப்புக்கு பெரும் பாதிப்பாக இருந்திருக்கும் என்றும் அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் மலேசியாவின் வணிக நிலைத்தன்மையையும் முதலீட்டாளர் நம்பிக்கையையும் நிச்சயம் உயர்த்தும் என கூறப்பட்டது. அமெரிக்காவுக்கு முக்கிய தொழில் மற்றும் வேளாண் பொருட்களில் மலேசியா சந்தை அணுகலை வழங்க ஒப்புக்கொண்டுள்ள அதேவேளை மலேசிய பொருட்களுக்கு அமெரிக்கா 19% வரியை அமல்படுத்தியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பலியானவர்களின் குடும்பத்தாரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்ட விஜய். கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாரின் கால்களில் விழுந்து அதன் தலைவரும் நடிகருமான விஜய் மன்னிப்பு கேட்டுள்ளதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. கரூருக்கு போக முடியாத சூழலில் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் தனியார் ஹோட்டலில் நேற்று முன்தினம் விஜய் சந்தித்து ஆறுதல் கூறினார். சம்பவம் நிகழ்ந்து 1 மாதத்திற்கும் மேலான பிறகும் இறப்பு வீடுகளுக்கு சென்று துக்கம் விசாரிக்காமல் ஹோட்டலுக்கு அழைத்து அனுதாபம் தெரிவிப்பதா என விஜய் மீது சமூக ஊடகங்களில் அவரின் கட்சிக்காரர்கள் உட்பட பல தரப்பினரிடம் இருந்து கடும் விமர்சனங்கள் எழுந்தன. என்ற போதிலும் திட்டமிட்டபடி பேருந்துகளில் கொண்டு வரப்பட்ட குடும்ப உறுப்பினர்களை விஜய் தனியாக சந்தித்து ஆறுதல் கூறினார். இது குறித்து வீடியோக்களோ செய்திகளோ எதுவும் வெளிவராத நிலையில் குடும்ப உறுப்பினர்களின் காலில் விழுந்து விஜய் மன்னிப்பு கேட்டதாக பேட்டி அளித்துள்ளனர். குடும்பத்தினருக்கு என்னென்ன உதவிகள் தேவை என்றும் கேட்டுக்கொண்டார். உடல் மெலிந்து அவர் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்ததை உணர்ந்தோம் என 2 பேத்திகளை பறிகொடுத்த பாட்டி சோகத்தில் கூறினார். விஜய் காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்டதை தங்களாலேயே தாங்க முடியவில்லை என இன்னொரு மாது தெரிவித்தார். அன்றைய தினம் வர முடியாத மேலும் 2 குடும்பங்களை விமானத்தில் வரவழைத்து விஜய் பேசி இருப்பதாக கூறப்படுகிறது. காசா போர் நிறுத்தம் நீடிக்கும், டொனால்ட் ட்ரம்ப். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பல பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்திருந்தாலும் காசாவில் போர் நிறுத்தம் எனும் நடைமுறையில் உள்ளது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஜப்பானில் இருந்து தென்கொரியாவுக்கு புறப்பட்ட விமான பயணத்தின் போது ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் போர் நிறுத்தம் தொடரும் என்றும் ஹமாஸ் உடன்பாட்டை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். ஹமாஸ் என்பது மேற்கு ஆசிய அமைதி பணியின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே என்பதால் அவர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. மறுபுறம் ஹமாஸ் அமைப்பு ராஃபாவில் நடந்த தாக்குதலில் தங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு தாங்கள் முழுமையாக உடன்பட்டுள்ளோம் என்றும் அறிவித்துள்ளது. இந்த சம்பவம் அதிபர் ட்ரம்ப் ஆசியாவில் மேற்கொண்ட தூதரக பயணத்தின் போது நடந்துள்ளது. அவர் பயணத்தில் ஜப்பான் மற்றும் தென்கொரியா தலைவர்களையும் சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
தென்கொரியாவுக்கு பயணமாகும் பிரதமர். வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கவுள்ள பொருளாதார தலைவர்களுக்கான ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பு APEC கூட்டத்தில் மலேசிய பேராளர்கள் குழுவை வழிநடத்த பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தென்கொரியாவின் கியான்ஜிங்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். பிரதமருடன் வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான், முதலீடு வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு சஃப்ருல் மற்றும் மூத்த அரசாங்க அதிகாரிகளும் பயணிப்பதாக தென்கொரியாவுக்கான மலேசிய தூதர் டத்தோ கம்ருனி காலிட் தெரிவித்தார். அக்டோபர் 31ஆம் தேதி APEC பொருளாதார தலைவர்கள் கலந்துரையாடலின் போது, நவம்பர் 1ஆம் தேதி APEC பொருளாதார தலைவர்களின் ஓய்வு நிகழ்ச்சியின் போதும் மலேசியாவின் தலையீடு குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எடுத்துரைப்பார் என்று ஜம்ருனி காலிட் தெரிவித்தார். இதில் தேசிய கொள்கைகள் மற்றும் சாதனைகள் முன்னிலைப்படுத்துவதோடு உலகளாவிய தெற்கு பகுதிகளுடனான முன்னுரிமைகளில் ஆதரிக்கப்படும் என்றார் அவர். மற்றவர்களுடன் விநியோக சங்கிலிகளை வலுப்படுத்துதல், இலக்கவியல் பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான வட்டார ஒத்துழைப்பில் உட்படுத்தப்பட்ட முக்கியத்துவத்தை பிரதமர் தமது அறிக்கையில் வலியுறுத்துவார் என்று தென்கொரியாவுக்கான மலேசிய தூதர் டத்தோ முகமது சம்ருனி காலிட் தெரிவித்தார்.